நேற்று ஏலைன் ஃப்ராக் கட்டிங் பார்த்தோம் இல்லையா, இப்போது ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். இப்போ வந்து பின்னாடி பேக் ஃப்ராகுக்கு நாட் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சில் க்ராஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும். அதுக்கு நெக் ஃபினிஷ் பண்ணுறக்கும் நெக்கும் ஆம்ஹோல் ஃபினிஷ் பண்ண க்ராஸ் பீஸ் வேணும். இது வந்து 1.5 இன்ச் வித் இருந்தால் போதும். இது வந்து 2 இன்ச் இருக்கணும், இது 1.5. அதுக்கப்புறம் பின்னாடி பேக் நெக் ஹூக் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து கட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டில் ஹூக் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் கிளாத் வச்சு நம்ம இதில் எப்படி ஜிப்பு ஓப்பன் நைட்டிக்கு வந்து ஜிப்பு அட்டாச் பண்ணோம்ல, அது மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக தைச்சு மாதிரி தைச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே திருப்பிட்டிங்கன்னா உள்ளே போயிருக்கோம். இப்போது இது வந்து சைடை வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிட்டு ஃபோல்ட் பண்ணி சென்டரில் வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ராக்லேயும் இது வந்து ஃப்ராக்கோட பேக் பார்ட்டையும் நெக் கட் பண்ணிட்டோமா, நெக்கை வந்து ஃபோல்ட் பண்ணி சென்டரில் வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ட்ரெஸ்ஸோட நல்ல பக்கத்தில் இந்த கிளாத்தை வந்து சென்டர் நாட்ச் போட்டோல இது வச்சுட்டு உங்களுக்கு ஓப்பன் எந்த அளவுக்கு வேணுமோ, இது வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு ஓப்பன் கொடுக்கலாம். 2 இன்ச் 2.5 இன்ச் சும்மா ஒரு ஹூக் வைக்கிற அளவுக்கு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ டிசிக்கு 2 இன்ச்சஸ் இந்த ஓப்பன் வந்து 2.5 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த நாட்ச் போட்டிங்களா, அதில் வந்து லைன் போட்டுக்கோங்க. லைனுக்கு இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும், இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணி இப்படி மேலே கொண்டு வரணும். சரிங்களா? சென்டரில் நாட்சுக்கு லைன் போட்டுக்கோங்க. இந்த நாட்சு ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த லைனுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த எண்டில் வந்துட்டு ஒரே ஸ்டிச் இப்படி மாதிரி. ஓகேங்களா? நாட்சுக்கு இந்த சைடு தைச்சு இந்த சைடு லைன் சென்டரில் இந்த பக்கம் போட்டுட்டு இந்த சென்டரை வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். பார்த்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து கட் ஆகாமல் இங்கே வந்து நம்ம அந்த நைட்டிக்கு எப்படி க்ராஸாக கட் பண்ணி விட்டோம்னா அது மாதிரி லைட்டாக, ஆனால் இது வந்து கட் ஆகாமல் பார்த்துக்கணும். தையல் போட்டது நாச்சஸ் போட்டு அப்படியே வந்து உள்ள திருப்பிடுங்க. இப்படி இருக்கா, இதை வந்து இது மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எட்ஜில் போடணும் நல்லா. அதே மாதிரி இந்த எண்டில் ஊசி டிப்பை உள்ள நிறுத்தி அப்படி ரொட்டேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டாக வந்து க்ராஸ் பீஸ் வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் விட்டுருக்கோமா, அப்போ 1/2 இன்ச்சுக்கு அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு பக்கம் ஸ்டிச்சஸ் போட்டு நெக்குக்கு வந்து ரவுண்டாக வந்து க்ராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது ஞாபகம் இருக்கா? 7 மாதிரி. இப்போது இப்படி க்ராஸாக இருந்துச்சுன்னா இந்த டைரெக்ஷனாக ஆப்போசிட்டாக திருப்பி வைக்கணும். இப்போ இது வந்து மாறி இருக்கா, 7 மாதிரி. ஓகேங்களா? இந்த டைரெக்ஷனில் வந்து இந்த டைரெக்ஷன் இந்த இது வந்து ஆப்போசிட்டாக வரணும். இந்த லைன் நல்ல பக்கத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கணும். வைக்கிறதுக்கு க்ராஸ் பீஸ் 2 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கோமா, இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொஞ்சம் க்ராஸாக இப்படி வந்து க்ராஸாக வந்து தைச்சிக்கணும்.
இங்கேருந்து க்ராஸாக வந்து இங்கே 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டே வரணும். சரிங்களா? கெட்ட பக்கத்தில் தையல் போட்டிங்கன்னா தான் திருப்பும் போது நல்ல பக்கம் வரும். ஓகேங்களா? நம்ம பேக் நாட்டு திருப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த எக்ஸஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக ஸ்டிச்சஸ் போட்டிருக்குமா, இந்த க்ராஸாக இந்த எட்ஜில் வந்து ஊசியை திருப்பி வச்சுட்டு இந்த கிளாத்தை தேய்ச்சிங்கன்னா கேப் கிடைக்கும். அதில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் திருப்பி எடுத்து இந்த சைடு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா வந்து இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை வந்து ஒரு கரெக்டாக இந்த தையலை எடுத்து வச்சு ஒரு அயன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த எட்ஜஸ் கரெக்டாக இந்த தையல் ஈக்குவலாக வச்சு ஒரு அயன் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி இந்த சைடு நாட்டையும் வந்து தைச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிராஸ் பீஸில் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இங்கே நெக்கு பின்னாடி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல, இதிலிருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கோங்க. இப்போது ராங் சைடு வச்சு வெளியே ரைட் சைடு, இது வந்து பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம், அதனால ராங் சைடு வைக்கிறோம். நீங்கள் சேம் கலர்னால் ரைட் சைடு வச்சு உள்ள திருப்பிக்கணும். சரிங்களா? இப்போது கரெக்டாக 1/4 இன்ச்சில் இதை வந்து இழுக்காமல் அப்படியே லூஸ் கொடுத்து இந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். அப்படியே சுற்றி நெக்கை வந்து சுற்றி வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இங்கே வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது இந்த சுற்றியும் நம்ம அடிச்சதை வந்து நாட்சஸ் போட்டுருக்கோம். இந்த தையலில் படாமல் க்ராஸாக வந்து நாட்சஸ் போட்டு, இது வந்து நாட்சஸ் போட்டதுக்கப்புறம் இங்கே 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கா, இதை வந்து உள்ளே மடிச்சுட்டு இப்போது அப்படியே வெளிப்பக்கமாக கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச் உள்ளே மடித்து அப்படியே வந்து வெளிப்பக்கமாக மடித்து அப்படியே வந்து மேலே திருப்பிட்டு இந்த எட்ஜஸில் அப்படியே லூஸ் கொடுத்து அந்த ஷேப்பை திருப்பினோம்னா நீட்டாக ஃபினிஷ் பண்ணுவாங்க. இப்போ வந்து உள்ளே வச்சு வெளியே திருப்பி நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆம் ஹோலுக்கும் ராங் சைடு வச்சு ரைட் சைடு வந்து திருப்பிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து 2ஆக வந்து மடிச்சுட்டு இந்த எட்ஜில் இருந்து வச்சுட்டு இதுக்கு எக்ஸஸ் எல்லாம் விட தேவையில்லை. இந்த எண்டோட கட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இதுக்கும் அப்படியே சின்ன நாட்சஸ் போட்டுவிட்டு இந்த டேர்னிங் வருதுல்ல, ஆம்ஹோல் டேர்னிங் வருதுல்ல, அந்த இடத்துல மட்டும் நாட்சஸ் போட்டுட்டு இப்போ நல்ல பக்கம் திருப்பி அப்படியே வந்து இந்த பக்கம் திருப்பிக்கணும். ஓகேங்களா? திருப்பி இந்த எண்டில் வந்து
இப்படி ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் தைக்கும்போது. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இந்த சைடு ராங் சைடு வச்சு ரைட் சைடு வந்து திருப்பிக்கோங்க. இப்போ ஆம்பூல் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பின்னாடி பேக் நாட் வைக்கிறதுக்கு ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து 7.5ல வச்சோமா, அந்த மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நாட் வைக்கணும். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் 7.5, 7.5, இந்த பக்கமும் 7.5. எங்கே வருதோ அந்த இடத்துல நாட்டை வந்து, இப்போ நாட் வந்து உள் சைடாக வரணுமா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி வந்து நாட் வந்து வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நாட் வந்து உள்ள இருக்கும். இப்போ இந்த 7.5 எங்கே ஹிப்போட மெஷர்மெண்ட் எங்கே வருதோ அங்கே நாட் வச்சுட்டு மேலேருந்து இப்போ வந்து 1 இன்ச்சில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுருக்கோம். வரும்போது அந்த நாட் திருப்பி ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி சுற்றணும். எண்டு மட்டும் எடுத்துக்கோங்க.